மாதிரி இருக்கு பெட்டி பெட்டியா? சித்தி இந்த மாதிரி கதெல்லாம் நிறைய இருந்தாதான் இந்த இயற்கை காட்சியை ரசிக்க முடியும் நம்ம மலையில போகும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பொம்மை ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல? ஆமா சித்தி, டாய் ட்ரெயின் இது. உங்களுக்கு பொம்மை ட்ரெயின் தான் இவ்வளவு பெருசு இருக்கா? இது நிஜமான ட்ரெயின்மா, ஏறுங்கம்மா. ஏய் உங்க பெரியம்மா எல்லாரையும் கூப்பிடுற, அப்பாலாம் கூப்பிட, பேக்ல எடுத்து சொல்லு, நம்ம மட்டும் ஏறி உட்காந்துங்க. அவங்களாம் நான் கூப்பிட்டு வரேன், நீங்க முதல்ல ஏறி உட்காருங்க. சரி அவங்க பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வா. அம்மா பாட்டி எங்கன்னா ஒரு இடத்துல நிக்கிறாங்களாம்மா, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் வரல. என்ன அவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்க? அவங்க மட்டும் தனியாக போலாமா, கூட இன்னொரு பாட்டி வந்திருக்காங்கல்ல, அந்த பாட்டி கூட போயிருக்காங்க. சரி அவங்க பார்த்து கூட்டிட்டு வா, நான் சீட்டு பிடிச்சி வைக்கிறேன். எனக்கு ஜன்னல் ஓரமா சீட்டு வேணுமா? சரிடா சரிடா, போடா பாட்டி முதல் கூட்டிட்டு வாடா. டேய் நீ நானும் ஒரே சீட்ல உட்காந்துக்கலாமா? சரி சரி, ஜன்னல் ஓரமா நான் உட்காந்துனே, பக்கத்துல நீ உட்காந்துக்கோ, புரியுதா? இங்க பாதி தூரம் நீ ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கோ, அதுக்கப்புறமா நான் உட்காந்துப்பேன் ஜன்னல் ஓரமா. கொஞ்சம் நீ தள்ளி இப்படி உட்காரணும், புரியுதா? அக்கா இப்போ 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, சண்டை போடாம. சரி பாத்துக்க, நான் போய் பாட்டி கூட்டிட்டு வரேன். ட்ரெயின் எவ்வளோ நேரம் மணி பாட்டி வைக்கிறதுமா? சீக்கிரம் ஏறுங்க, ட்ரெயின் எடுக்க தேவையில்ல. இது ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் வந்துடுவாங்க சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்பிச்சு போல இருக்கு நம்மளோட டிரைவர்னு. ஏக்கா ஏடி நீ ஏடி பண்றீங்க? இந்த ட்ரெயினை எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்துனுக்கேன். யார் வேணா ஓட்டலாமா இந்த ட்ரெயினை? அக்கா நான் தான் லூசு மாதிரி சொல்கிறேன், நீ லூசு மாதிரி நம்பரை பற்றியா? நம்ம நின்றுக்கு ட்ரெயினோட பின் பக்கம், முன்னாடி தான் என்ஜின்லாம் இருக்குது, அங்கே தான் ஓட்ட இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஏறக்கூட முடியாது. அப்போ இது பின்னாடி அடி, அப்போ முன்னாடி நடந்து போகணுமா என்ன? ஆமாம், நடுவில் போய் ஏறிக்கலாம் வாங்க. ஏய் நானும் ஒரு வாட்டி வந்து நிற்கிறேன் உள்ள. ஏறு ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ள ஏறி இறங்கலாம், ஏறு. அத்தை நானு ஏறடி கேட்டுன்னு இருப்பேன். சீக்கிரம் எல்லாரும் ஏறுங்க, ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஏக்கா கோமதி அக்கா இங்கே பாரு. அங்கே வரது கீதா ராணி தானே? ஓய் கீதா ராணி, சீக்கிரம் வாங்க, பரிமளக்கா கூட கூட்டின்னு வாங்க. முதல்ல இதுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையாத்தா? அதெல்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணி எப்போயும் எடுத்துட்டோம். சரி சரி, அப்பனா சரிதான். ஏன்டி சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடி நிற்கிங்களா? அந்த பேக்லாம் எடுத்து சீட்டு பிடிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ட்ரெயின் கிளம்ப போது பாருப்பா. என் மாமா என்ன பண்ணுறாரு, மாமா கிட்ட பேக் கொடுக்க வேண்டியது, நீ எதுக்கு சம்மந்தம் வந்துருக்கா? அவர் ஒரு பேக் வச்சிருக்காரு, அப்புறம் 2 தூக்கு சட்டி வேறு இருக்குல்ல, அதெல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். அதை தூக்கி வரத்த இல்லையா, அதான் நான் பேக் எடுத்துன்னு வரேன். சாப்பாடு ஏதாவது பாசம் ஜூஸ் கட்டி எடுத்து தூக்கு சட்டியில் எடுத்து வந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்க பாரு. தூக்கு சட்டி வேறு மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கியா? ரொம்ப காமெடியாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, ட்ரெயினில் இருக்குங்க, எல்லாரும் மாமாவை தான் பார்க்க போகிறாங்க பாரு. நீலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கவே மாட்ட போல இருக்குது. ஏன்டி நீ எப்படி வந்து இல்லையா ட்ரெயினில்? நான் சித்தி கூட வந்துட்டேம்மா. ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு போயிடுங்க, அவங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகி போகுது. எல்லாரும் ஒன்றா வந்தால் தானே, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டா கூட தெரியாது. மொத்தமாக கை பிடிச்சின்னு வந்தால் தானே. ஆமாம், நம்மளை யாருன்னா ஒருத்தர் தொலைஞ்சா கூட கரெக்டாக கூட்டின்னு வந்து விட்டுடுவாங்க. இந்த கும்பல் தான், இந்த கும்பலை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு பண்ணுற அளப்புற இந்த மாதிரி. அது என்னமோ சரிதான். கீதா ராணி அங்கே அட்டி கடையில் நின்று நமக்குள்ள பண்ணி இருக்காங்க, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இங்கேயே இருக்கட்டும். நம்ம மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கூட்டின்னு போகலாம். எதுக்கு அமர்க்கம் பண்ணி இருக்காங்க? ஒன்று போட்டு இழுத்துன்னு வர வேண்டியதானே அவங்கள. அவங்க நம்ம சொல்ல பிரச்சனை கேட்க மாட்டாங்க. அதான் ராணியோட மாமியா கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கிறேன், அவங்க கூட்டின்னு வருவாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னேன். அதுக்குலாம் மாமியார் தான் கரெக்டாக இருக்கும், அது அடக்கத்துக்குலாம். இல்லைன்னு வச்சுக்க அதில் நம்மளால அடக்க முடியாது. ஏன்டி இந்த பேக் எடுத்து உள்ள போடுறீ? இங்கே உட்காரக்கூடாது, நம்மளோட சீட் அங்கே நடுவில் இருக்குதான். இது வந்து பேக் சைடு, இங்கெல்லாம் பேக் போட்டு வச்சு என்ன எடுத்துன்னு போயிடுவாங்க. வா நம்ம முன்னாடி போகலாம். பேக் யார் எடுத்து போகிறா? இதை எடுத்து இன்னும் சம்மந்தம் போனால் இது வேணா இங்கே போட்டு வர லக்கேஜும் இறங்கும் போது எடுத்துக்கலாம். ஏக்கா நீ வேற லூஸ் மாதிரி பேசினக்காக, பேக்கில் எடுத்துன்னு வைக்க, நம்ம கூட வச்சுக்கலாம். அப்புறம் தொலைஞ்சு போச்சுன்னா கட்டிக்க துணி இல்லாமல் சுற்ற வேண்டியது அழுக்கு துணியோட. அப்படியே சொல்கிறேன், பேக் யாரும் எடுத்து போயிடுவாங்களா? நம்ம திருப்பதிக்குலாம் போகும்போது வந்து கீழே அந்த லக்கேஜில் போட்டு மேலே வந்து செடியா அந்த மாதிரி இதை போட்டோன்னா அங்கே மேலே போய் எடுத்துக்கலாம். நல்லா ஊட்டி மேலே போயிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது, நம்ம கூட தான் வச்சுக்கணும். தனியாக கீழே கொடுத்துட்டாங்க, மேலே எடுத்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கக்கா, நம்ம கையில் தாங்க எடுத்துன்னு போனோம். சரி வாங்க போகலாம். நாங்களே சும்மா தான் நின்று இப்போ இறங்க போகிறோம். நம்ம முன்னாடி எங்கள் நடுவில் இருக்க நம்ம சீட்டு, அங்கே போய் உட்காரலாம். என்ன மட்டும் போய் பாட்டி கூட்டிட்டு வா சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக ட்ரெயினில் நின்று நிற்கீங்க. இவன் உரத்த அங்கே நம்ம சீட்டுக்கு போகலாம். எல்லாருமே இப்போ ட்ரெயினில் தான் போகிறோம், நம்ம மட்டும் நம்ம போகிற மாதிரி ஆளுங்க தான். சதீஷா நீ வா, கொஞ்ச நேரம் நின்று கூடியா. இப்போதான் சூப்பராக இருக்கு. பார்க்குறவங்களாம் எல்லாரும் சிரிக்க போகிறாங்க உங்களை பார்த்து. எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஏறி நின்று என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி ஆளுங்க சிரிப்பாங்க சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. யாரா சிரிச்சா சிரிக்கிட்டோம், சிரிக்கலன்னா போட்டோம். அப்படி சொல்கிறேன். நம்ம லூசி இருக்கீங்க, பேச முடியாது. வாங்க நம்ம இடத்துல போய் உட்காரலாம். போயிட்டே பின்னாடியே வரோம். அண்ணா வந்தால் வாங்க, வரலன்னா போங்க. நாங்கள் இடம் காலியாக தான் அங்கே போய் உட்கார போகிறேன். நம்மளுக்கு ஒதுக்கி வச்சுக்கிற இடத்துல தான் நம்ம போய் உட்காரணும். யாரோட இடத்துல உட்காந்து வச்சுக்கா எழுப்பி விட்ருவாங்க பாரிப்போ. பாடி நம்மளும் போகலாம், எங்கன்னா போய் உட்காந்து சண்டை போட போதே. வாங்க போகலாம். ஏறு டாஸுக்கு தான் காலியாக இருக்கல, ஏறு உள்ள ஏறு. ஐயோ இங்கே கிடையாது, அடுத்த பெட்டி போங்க. இவ்வளோ தூரம் தான் இந்த பேக்கை தூக்கி நடக்குதுன்னு தெரியலையா? வா கொடுங்க, நான் எடுத்துன்னு வரேன். ஒன்றும் வேணாம் வா. பேக்கை கொடுக்க மாட்டீங்க, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இண்டியா இவங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி கிளம்புனாங்க வீட்டிலேருந்து? நம்ம வந்து ட்ரெயினில் தான் வந்துருப்பாங்க இவங்களா? அக்கா எல்லாரும் நம்ம ஊர்லேருந்து வராங்க, வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ட்ரெயின் அவங்களுக்கு வேறு வேறு டைமிங், நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கோம் அந்த ட்ரெயினில், அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுற மச்சி, நீ வந்திருக்கியா ஊட்டிக்கு? பிடிச்சி பிடுங்க போது போய் ஒழுங்கா நட. வரும்போது நான் பார்த்துட்டேன். ஆசாண்டி ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ கூட்டம் பார்த்தியா? ட்ரெயினே ஃபுல்லாக சரி. நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. நம்ம சீட்டில் தான் இருக்கோம், நம்ம போய் தான் அதில் போய் உட்காரணும். ஏற்கனவே நம்ம புக் பண்ணி வச்சுட்டோம்ல, நம்ம சீட்டில் வேறு யாரும் உட்கார முடியாது. அப்படின்னா பரவாயில்ல, எங்கே இருக்குன்னு பாரு. நம்ம நம்பர் நதிரி வாக்கா அடுத்த பெட்டியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது. லேடி டிக்கெட் வெளியில் பார்க்குறேன் நானே. ஆமாம் எனக்கு தெரியாது, இந்த அம்மா பார்த்த உடனே அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. வா
சொல்ற பச்சே கேட்க மாட்டாமா. அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்துன்னு வந்து காலா வலிக்குது. டெய்லியும் வீட்டில் வாக்கிங் போனால் தானே வீட்டுக்குள்ளேயே அப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருப்பேன். இப்போ தான் இந்த வெளியில் வந்து கொஞ்சம் நடக்கிற கால் வலிக்குது அழுவேன். வா ஒழுங்காக நடந்து வா. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அப்படியே கால் வலிக்குது சீன் போடுவேன். இதான் நம்மளோட சீட்டு உட்காருங்க போய். பரவாயில்ல சீட்டை நல்லா சூப்பரா இருக்குடி. சரி லைனாக உட்காருங்க, மற்றவங்கள போய் கூட்டின்னு வரோம். திசா வா, எல்லாரும் தேடி நிற்பாங்க எங்கே சீட் இருக்குன்னு தெரியலன்னு. நம்ம போய் கூட்டின்னு வரலாம். பாட்டி எல்லாம் பின்னாடியே வாங்கன்னு சொன்னேன். எங்க பாட்டி எங்க வெடி பார்த்து நின்று இருக்கு தெரியல. எங்க அப்பாவையும் காணும் பெரியப்பாவும் யாரையுமே காணும். எல்லாரும் இங்கே விட்டுட்டு போயிடலாட்ட. எல்லாரும் இங்கே இருக்கா. எனக்கு கூட ஆசை தான் எல்லாரும் இங்கே விட்டுட்டு வரணும்னு. சரி பாவம், நம்ம இட்டுன்னு போகலாம். ஏண்டியா எங்க வீட்டுக்காரட்டி முதல்ல என் பெரிய பொண்ணு கூட அங்கே தான் இருக்கா. சஞ்சு அங்கே தான் இருக்க. எல்லாரையும் கூட்டின்னு வா. ஏன் உன் வீட்டுக்கார மட்டும் தான் கூட்டின்னு வரணுமா? என் வீட்டுக்காரெல்லாம் கூட்டின்னு வரத்தா இல்லையா? என் மாமியெல்லாம் கூட்டின்னு வரத்தா இல்லையா? உன் வீட்டுக்காரங்க உங்க சொந்த மட்டும் தான் அப்படியே குறியா இருப்பேன். என்னெல்லாம் வெளியில தான் பாக்குறல நீ. ஆனா சும்மா தங்கச்சி 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 பாசம் இருக்க மாதிரி நடிப்பேன். ஏண்டியா எப்பன்னு காத்து நிற்க சண்டை போறதுக்கு? வாயே ரொம்ப ஓவரா தான் போயிருக்குது உனக்கு. எனக்கு ஒன்றும் ரொம்ப வாய் ஓவரா போல காய் பண்ணி என்ன சொன்னேன்? எங்க வீட்டுக்கார கூட்டின்னு வா, எங்க பொண்ணை கூட்டின்னு வா அப்படின்னு சொன்னேன். ஏன் என் மாமியார் எங்க வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் கூட்டின்னு சொல்லி சொன்னேன் நீ. ஐயோ இதுங்க சொந்த பெரிய சண்டையா இருக்குதுமா. இங்க பாரு எனக்கு வந்து அவங்க இவன் தனியாக பிரிச்சு பார்க்க தெரியாது. நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பண்ண அக்கா தங்கச்சிங்க அப்படிதான் எனக்கு பார்க்க தெரியும். உன்ன மாதிரி கதை வச்சுனா நல்லா சுத்த மாட்டேன். ஆமா மாசு உள்ள விஷத்தை வச்சுக்கினேன் அப்படி வெளியில வந்து சிச்ச மாதிரியே வச்சிருப்ப மூஞ்சிய. உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே? ஏமா லூசு மாதிரி பேசுன கதமா. ஆமா லூசு தான் எல்லாரும் அப்படியே பால் மாதிரி வெள்ளை மனசு கொண்டவங்க நினைச்சிருக்க பத்தியா. நான் லூசு தான். ஏக்கா வந்த இடத்துல ஏன்க்கா சண்டை பண்ணி பிரச்சனை பண்ணிருக்கா? ஏண்டியா காலை நம்ம டிஃபன் சாப்பிட்டோமே அப்போ எங்க உட்காந்துருது இது மட்டும் இது குடும்பத்தோட போய் உட்காந்துச்சு. நானும் சஜஷன் பேக் தூக்கி சுற்றி வந்து எங்க உட்காந்து இடம் இருக்குதுன்னு. ஏன் ஒரு தங்கச்சின் பாசம் அந்த இடம் பிடிச்சி வச்சிருக்கோம்ல. இங்க வந்து உட்காடி என் கூட சாப்பிடி உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிச்சா? எதுவுமே சொல்லல. கல்லூரி மங்க மாதிரி உட்காந்து சாப்பிடுது. நானும் எங்கேயாவது இடம் இருக்குமா பார்த்து அப்புறம் உங்க பக்கத்துல வந்து உட்காந்தேன். இங்க பாடி இது நல்ல கதையா இருக்குது. நானும் வாங்கடி எவ்வளோ நேரம் கூப்பிட்டு வரவே இல்லை. சரி நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு உட்காந்து இங்கே இடம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. சரி உங்க பக்கத்துல இடம் இருக்கு அங்கே உட்காருவா நான் பார்த்தேன். இந்த மாதிரி கதை வரத்தோட நான் நினைக்கல. ஆனா நீ பண்ற வேலை நான் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். ரொம்ப ஓவரா தான் பண்றேன். நானே அப்படி ஓவரா பண்ணிட்டேன் சொல்லு பார்க்கலாம். ஆமா காலை டிஃபன் சாப்பிட்டோமே அங்க வந்து அங்க என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து பில்லு போட்டுட்டோமா இல்லை தனித்தனியாக போடணுமான்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் ஒன்னா பில்லு போட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கணும். நீ என்ன சொன்ன? தனித்தனியாக அவங்க ஃபேமிலி சாப்பிட்டு அவங்க கணக்கு பண்ணி கொடுத்துருங்க தனித்தனியாக பில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்போ நீ வேற நான் வேற தானே? என்னடி இது அவங்க சாப்பிட்டு அவங்க பில்லு கொடுக்கணும் மொத்தத்துக்கு நான் பில்லு தரணுமா? என்ன பார்த்தா என்ன இழிச்ச வயசுமே தெரியுதானே? இன்னொன்னு யாரும் காசு கொடுக்க சொல்லல. அப்போ தனித்தனியாக பிரிச்சு பார்க்கும்போது அப்போ எல்லாரும் தனித்தனியாக தானே பார்க்கலான்னு அர்த்தம். அப்புறம் தங்கச்சின்னா அக்காண்ணா ஏண்டியா அவங்க சாப்பிட்டு அவங்க பில்லு கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போகுது. அப்போ மொத்தமாக பில்லு போட்டேன்னு யார் என்ன சாப்பிட்டாங்க யாருக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ பில்லு வந்து எப்படி தெரியும்? இது என்ன இது கதையா இருக்குது? ஏக்கா எதனா ஒன்று பேசி சண்டை இழுக்கணும்னு இழுத்துன்னு இருக்கிறியா? நானும் டூருக்கு வந்திருக்குமே எதுவுமே கேட்கக்கூடாது சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு பார்த்தா அது காலையில் ஓவராக தான் பண்ணிச்சு தெரியுமா ஹோட்டலில். நானும் பல்ல கட்சின்னு வந்தேன். இப்போதான் மாட்டிருக்கு. அதான் நல்லா கேள்வி கேட்டுருக்கேன். நீ கேள்வி கேட்டுக்கோ முடிய பிடிச்சி அடிச்சு சண்டை போடுங்க. நான் போய் எல்லாத்தையும் கூட்டின்னு வரேன். ட்ரெயின் கிளம்பிட முடியுது. வாடா நம்ம போலாம். நமக்கு வேலையே கிடையாது. எப்போ பாரு லூசுமே சண்டை போடுறது வேலையா இருக்குது. ஒன்று அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க இல்லைன்னா பாட்டி கிட்ட சண்டை போடுவாங்க இல்லை பெருமை கிட்ட சண்டை போடுவாங்க. என்ன யார் முடிய பிடிச்சி அடிக்க போறாங்கன்னு தெரியல. வாங்குவாங்க நம்ம அதையும் பார்க்கலாம். இல்லையா இது அப்பா எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. இங்க பாரு ஊட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் நம்ம சொந்தம் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டுங்க அப்படின்னு தனித்தனியா வாழணும்னு நினைக்காத ஒண்டியா. நம்ம தான் எல்லாரும் வேணும்னு நினைச்சிருக்கோம். அவங்க சுயநலமா தான் இருக்கிறாங்க. அசிங்கமா போச்சு தெரியுமா காலை டிஃபன் கடையில. என்ன சித்தி ஏமா இப்படி பேசுறாங்க? அவ எப்பவுமே என்ன லூஸ் மாதிரி பேசினப்பா தெரியல. விடு எனக்கு பயமா இருக்குமா. ஊட்டிட்டு ஒரு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள யாருக்கும் சண்டை வந்துருமாண்ணே. இவதானே கொஞ்சம் வாயிடுவா. மற்றவங்க யாரும் வாயிட மாட்டாங்க. அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்று தான் இருப்பாங்க. இவ்வளோதான் புழக்கத்துக்கு ஆள் இல்லைன்னு ஆடி இருக்கா. ஆமா எங்கதான் புழக்கத்துக்கு ஆள் இல்லைன்னு நாங்கள் ஆடி இருக்கோம். மேலே அதை கையை வச்சு பார்க்கணும். அது யார் கை வைக்கிறான்னு நான் பார்க்குறேன். சரி நீ உட்காரு. அங்கே என்ன படி பார்த்துருக்கா? காலையில் அந்த சூரியன் உதிக்கிற காட்சியும் இந்த சிறு சிறுன்னு பனி பெய்யறதும் இந்த மரம் செடி கொடி இந்த பூலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு. அதெல்லாம் ரசிக்கணும்னு இந்த எருமைக்கு அறிவு இருக்காது. சண்டை போட்டுன்னு பார்ப்பேன். அம்மா ஜன்னல் ரொம்ப நல்லா உட்காரோம். நீங்கள் இந்த பக்கம் வாங்க. இவ ஓட்டி போய் உட்காருப்பா. இப்படி குரல் கொடுக்காம வந்து உட்காந்துருக்கா பத்தியா? சரிப்பா பின்னாடி இடம் காலியாக இருக்கிற அங்கே போய் உட்காந்துக்கலாம். இப்போ கணக்கா நான் வரேன். என்ன ஒரு குரல் கொடுக்காம வந்து ஏறி இருக்க ட்ரெயினில்? ஏன் எங்க கூட தானே வந்துருந்தீங்க? கூட வர வேண்டியது தானே? எங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஓடி போய் பூந்துப்பீங்களா உள்ள? அது ட்ரெயின்ல தானே பாத்ரூம் போயிட்டு வசனவங்கள? இங்கே வயசான வடியா அப்பப்போ 1 பாத்ரூம் வரதான் செய்யும். அதுக்கு போகாம அப்படியே அடிக்க வச்சுனா சொல்றியா? போனமா வந்தமா இருக்க போது கிடையாது. 8 மணி நேரம் பாத்ரூம்ல போய் பூந்தேன். அதான் பாத்ரூம்ல இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டு வந்துட்டு போகுது. ஏன் சதீஷ் தான் உங்களை கூட்டு வரதுக்கு? என் பேரன் என் மேல பாசம் வச்சு வந்தா நீ வந்தியா? ஆமா எங்களுக்கு பாசமே கிடையாது. உங்க பேரனுக்கு தான் உங்க மேல பாசம். போங்க சும்மா டென்ஷன் பண்ணீங்க. போய் உட்காருங்க போங்க. உங்க பிள்ளை எங்க ஒருத்தர் தனித்தனியாக கூட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெயினை நம்ம வீட்டு ட்ரெயினா நம்ம புக் பண்ணி வச்சிருக்கோம். வேணா இது இல்லை நம்ம ஊர் பஸ்ஸா ட்ரெயின் எடுக்க போறாங்க. உங்க பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போறோம் பாருங்க. இந்த கூறு கட்டணும் வர சொல்லி குரல் கொடுத்துட்டு வந்து என்ன தான் பண்ணிருக்கான்னு தெரியல. எல்லாரும் இந்த மாதிரி லேட் பண்ணா அதுக்கப்புறம் எப்படி போய் ஊர் சுற்றி பார்க்க முடியும்? இப்படி ஏதோ உட்காந்து இருக்க வேண்டியது ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ்லையும். சரி உங்க இடத்துல போய் உட்காருங்க போங்க. நீங்களே வந்தீங்களா? ராணியோட மாமியார் வந்தாங்களா? அவங்க உட்காந்துக்காங்க போங்க. அவங்க கூட போய் உட்காருங்க. இவ மாமியாரா இல்லை நான் மாமியாரேன்னு தெரியல. இந்த அதட்ட வீட்டில் போய் தான் கவனிக்கணும். நீங்கள் 2 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமா வாங்க நீங்கள் உட்காருங்களீங்க. வேணாமா கணக்காங்க உட்காந்துக்க. நான் கணக்கா கூட போய் உட்காந்துக்கிறேன். சரி போய் உட்காருங்க. ஆமா எல்லாருமே பாசம் இருக்க மாதிரி அப்படியே நடிக்கும். இனி ட்ரெயின் எடுக்க போறாங்க போல இல்லையா? ஆரம்ப சத்தம் அதிகமாக இருக்குது. வந்து உட்கார முடியா? இந்த வரேன். டேய் தங்கத்தோர சதீஷ் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க. அவங்க வருவாங்க. நீங்க போய் உட்காருங்க. என்ன விட போறீங்க? உட்காருங்க போங்க. வெளியில அப்படின்னா தான் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தெரியல. ட்ரெயினில் உட்காந்து போகும்போது அப்படி பார்க்க வேண்டியது எல்லாத்தையும்.
ஜன்னல் ஓரமா உட்காந்தா எச்சலாம் துப்பத்துக்கு ஈஸியா இருக்கும். ஊட்டி நான் அடிக்காம போக மாட்டாங்க போல இருக்க. இதுல நம்மள பாத்துருக்க திமிர் பிடிச்சவ. அம்மா இங்க இருக்காங்க பாரு. வந்துட்டீங்களா ஒரு வழியா? ஏமா உன்னதாமா காணாம தேடின்னு இருக்கோம். எப்பமா வந்தியா நான் ட்ரெயின்ல? ஏண்டி நான் எப்போ வந்து நடிகை நேடி தெரியுந்தீங்க? டீ தானே குடிச்சிருந்தீங்க. எப்போ ட்ரெயின் வந்தியா நீங்க? சொல்லிட்டு வர மாட்டீங்களா இங்க போறாங்க போறேன்னு? ஏண்டி நீங்க பார்க்கவே இல்லையா நான் இங்க வந்ததே? ரயில்வே ஸ்டேஷனே சுத்தி வரோம் எங்க ஆள காணுமேனு. பாவி மனசா, இங்க போறேன் அங்க போறேன் சொல்லிட்டு போவாத. உங்க இஷ்டத்துக்கு குடுக்குடுன்னு ஓடு. எங்க பேக் அந்த தூக்கு சட்டில எங்க? உனக்கே காணா? பேக்லாம் பத்திரமா தான் இருக்குது. சரி தூக்கு சட்டி கொடுங்க, கார்டு வச்சுக்கிறேன். மா அது வந்து அப்பா வந்து அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாங்க பாத்தியா, அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. ஏங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? அங்க ட்ராக்ல வேலை செஞ்சிருந்தாங்கடி, அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சாப்பாடு கூட எடுத்து வச்சுக்க, உங்களுக்கு உதவியா இருக்கணும். அதுவே நம்ம எங்க ஊட்டில சுத்தி வருதுன்னு. ஒன்னு எவ்வளவு வேலை தெரியுமா? எதுக்கு கொடுத்தீங்க? உங்களுக்கு தூக்கி வர மணி தான் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தூக்கி வந்திருப்பேன்ல. 100 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். நான் தானே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டி அது எங்கடி அசிங்கமா தூக்கின்னு சுத்துறது? அதான் பார்த்தேன் உங்க கிட்ட கொடுத்தா சாப்பாடுலாம் கட்டின்னு வந்து சாப்பிட்றதுக்காக உதவியா இருக்க சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி மனசு எங்கன்னா யாருமே கடை பண்ண பத்தியா? நீங்க என்ன பண்ணீங்களா ஏது பண்ணீங்களோ தெரியாது. ஊருக்கு போனவொடனே அதே மாதிரி 2 தூக்கு சட்டி வாங்கி தரீங்க எனக்கு. ஆமா நீ வாங்கி தரமா எங்கடி போறாங்க? அப்பயே சொன்ன அப்பா கிட்ட, அம்மா திட்டுவாங்க கொடுக்காதீங்கப்பான்னு. ஒருத்தருக்கும் ஒன்றையே மனசு வராது. அது மட்டும் தான் ஒன்றே வாழணும். டிஃபன் பாக்ஸ் தானே போனால் பொதுவாக ஒரு 1000 ரூபாய் ஆகுமா 2 வாங்கிறதுக்கு? எப்படி சீன் போடுது எப்படி கத்துது பாரு. இதெல்லாம் கத்தும் போதெல்லாம் தெரியாது அசிங்கம்லாம். நம்ம கத்தினா தான் அப்படி அசிங்கமாக இருக்கணும். ஆள் உஷாரு பார்க்க தான் அப்படியே பப்பாளி பழம் மாதிரி இருக்கும். ரசம் ரசம். சரி இப்போ உள்ள போய் உட்காருங்க போக வேண்டியப்பா. மா நீங்க சித்தி பக்கத்துல உட்காந்துக்குங்கம்மா, நான் அவ கூட உட்காந்துக்கிறேன். இங்கே பாரு, நீலாம் ஒன்றும் என் பக்கத்தில் உட்கார தேவையில்ல. என் பக்கத்தில் உட்காந்துங்கன்னா ஜன்னல் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை வருவேன். தேவையா எனக்கு? ஓடி போயிடு எங்கன்னா தூரமா. மா பாருங்கம்மா, நான் உட்காந்துக்கிற சொன்னா வேணாம் சொல்றா. அம்மா 2 பேரும் அடிச்சுன்னு பிடிச்சின்னு சண்டை போட்டுன்னு வருவீங்க. தேவையா? நீ பாப்பா கூட உட்காரு போ. சண்டை ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே வா நம்ம 2 பேரும் அங்க உட்காந்துக்கலாம். அங்க வச்சு சொல்லிட்டு நீங்க உட்காந்து பக்கத்துல உட்காந்துக்கலாம். போ, அப்பா கூப்பிடாருல, போ அப்பா கூட போ. எருமை மாடு. வே, 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 வே. அப்பா பாத்தீங்களா என்ன ஒழுங்கு காமிக்கிறாவ? ஐயோ இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையா? ஏமா சும்மா இருக்க மாட்டீங்க? எப்பா அவளை உங்க கூட உட்கார வச்சுக்கோங்கப்பா. எங்க பேக்லாம் பத்திரமா வச்சிங்களா? எங்கன்னா விட்டுட்டு வந்துட்டீங்களா? இந்த சீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். எங்க வச்சீங்க? அங்க பின்னாடி எங்க சீட்டை தான் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சரி போய் உட்காருங்க. பேக் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாங்களே அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டியா? பெரிய பொண்ணு தான் டிக்கெட் எடுத்தா. அவட்ட முன்னாடி கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் காசு. சரி காசு விஷயத்துல கரெக்டா இருந்துக்கோ. நம்ம ஃப்ரெண்டு தானே, அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு இருந்தா அதான் அந்த பெரிய சண்டைக்கு பிரச்சனைக்கு வழி வகுக்கும். புரியுதா? காசு விஷயத்துல கரெக்டா இருந்துக்கோ. உன்னோட காசு நம்ம பங்கு நம்ம கரெக்டா கொடுத்துரு. வீட்டுல போய் கொடுத்துக்கலாம், கணக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்காது. புரியுதா? அவங்க கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ நமக்கு செலவு பண்ணிட்டு நம்ம கொடுப்போன்ற நம்பிக்கை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதனால காசு விஷயத்துல கரெக்டா இருந்துக்கோ. சரிங்க சரிங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துக்கிறேன். ஆமா அவர் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது, சொல்லி கொடுக்குறாரு காசு விஷயத்துல கரெக்டாக இருந்துக்கணும். ஏற்கனவே அதுவே விச போச்சு, அப்பா கேட்க சொன்னா போய்க்காது. அதுக்கு வேற இவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ட்ரெயின் எடுக்க போறாங்க, போங்க உட்காரலாம். இப்போ ஸ்நாக்ஸ் என்ன வேணும் வந்தீங்களா சாப்பிட்றதுக்கு? டீக்கல்ல பிஸ்கெட் மட்டும் தான் இந்த பிஸ்கெட் வேணும், இந்த பேக்ல வச்சிருக்கேன். சரிப்பா என் பங்கு கொடுத்துருங்க என்கிட்ட. ஏன் உனக்கு வேணா நீ வந்து வாங்க வேண்டியதுதானே? நீ அம்மா கூட ஓடி வந்துட்டல. நான் அப்பா கிட்ட கேட்டு நான் வாங்கி வந்துருக்கேன். என்னோட பிஸ்கெட் கையை வச்ச மோள அவ்வளவுதான். இவங்க சட்டை பெரிய சண்டையா இருக்குதா? அப்பா அப்ப நீங்க எனக்கு வேணும் இல்லையா? அவளுக்கு மட்டும் தான் வேணுங்களா? ஏமா எல்லாருக்கும் தான் வாங்கி வந்திருக்கேன். அவங்க உங்களுக்கு பங்கு அவங்களுக்கு தரேன். பா தராதீங்கப்பா. ஏமா சும்மா இருமா. இவங்க போய் ஏதோ சண்டை போட்டுனே இருப்பாங்க. போய் உட்காருங்க போங்க. ஐயோ இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்குள்ள தலையே சுத்துதுமா. அதுக்கு தான் கம்முனு எக்ஸாம் வருதுல, படிங்க சொல்லிட்டு வீட்டில் இருங்கன்னு சொன்னா டூருக்கு போனா ஊட்டிக்கு போனா அமக்கல பண்ணி வந்துருக்காளுங்க. எக்ஸாம்ல வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம். கம்முனு இருங்கம்மா. கஷ்டப்பட்டு பணம் கட்டுறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். உங்களுக்கு எங்க கஷ்டம் தெரியும்? படிக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஊர் சுத்தனா கூட நல்லா இருக்கும். ஏமா ஆரம்பிச்சிட்டிங்களா? இங்கே வந்து வீட்டுக்கு போய் ஒழுங்கா படிக்கல, அதுக்கப்புறம் தானே இருக்குது. எக்ஸாம்ல நிறைய மார்க் வரணும். எனக்கு தேவை அதான். நீங்க படிங்க, படிக்காம போங்க, ஊர் சுத்துங்க, ஊட்டி சுத்துங்க, கொடைக்கானல் சுத்துங்க, எங்கன்னா சுத்திக்கங்க. எக்ஸாம்ல நிறைய மார்க் வரணும், அவ்வளவுதான். மார்க்ல அசால்ட்டா எடுத்துருவோமா. டூருக்கு வந்த இடத்துல கூட அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. படிப்பு பத்திலாம் கொழுப்ப பத்தியா எப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. ஆரம்பிச்சிக்கினாங்க படி படி படின்னு. நாங்கள் புக்கை எடுத்துன்னு வந்திருக்கோம் இங்கே படிக்கிறதுக்கு. வீட்டில் போய் தான் படிக்க முடியும். இந்த 2-3 நாள் தான் இங்கே சுற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் போயிட்டு 365 நாள் படிக்க தான் போகிறோம். சரி விடு கோமதி. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு கிளம்புன சொன்னா 2 நாள் புக் எடுத்து சுத்தமாக படிக்கவே இல்லை. துணி எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன்னு அமக்கலம் பண்ணிட்டு 2 நாள் புக்கு எடுக்கல. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போய் இருக்குது உங்களுக்கு. படிக்கணும்னு நினச்சா ஃபோனில் கூட இருக்குமா, அதில் கூட படிக்கலாம். ஏண்டே நீ வேற வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேடியே. அது ஃபோன்லேயே படிக்கலாமா? அப்போ ஃபோன்லேயே படிக்க வேண்டியதுன்னு 2 பேரும். நேற்று ட்ரெயினில் ஆட்டோ போட்டு வந்தீங்க, ட்ரெயினில் படிக்க வேண்டியதுனா? சரி அப்போ இப்போ படிக்க ஆரம்பிங்க. ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கணுமே. அம்மா லூசு மாதிரி பேசாதம்மா. எது லூசு மாதிரி பேசாதியா? ஆமாம்மா இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்திருக்கோம் ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் புக் எடுத்து படிக்க சொல்கிறீங்க. புக் எடுத்து படிக்கிறதுக்கு எங்கே புக் எடுத்து வந்தீங்க? ஃபோனில் படி. அதாம்மா ஃபோனில் தான் படிக்கிறதா சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த இயற்கையெல்லாம் சுற்றி பார்க்கணும். அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் வீட்டுக்கு போய் படித்த உடனே நல்ல மைண்டில் ஏறும். 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு 100க்கு 100 மார்க் வேணுமா இல்லை பாஸ் மார்க் வேணுமா? 100க்கு 100 மார்க் தான் வேணும். அப்போ இந்த இயற்கை சூழலெல்லாம் நல்லா பார்த்து ரசித்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கிட்டா தான் வீட்டுக்கு போனவுடனே நல்லா படித்த உடனே மைண்டில் ஏறும். அப்போ தான் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக வரணும். புரிஞ்சுதா? அம்மாவை என்னெல்லாம் சொல்லி ஏமாத்துற பத்தியா? அப்படியே சொல்கிறேன். இந்த இயற்கை காட்சிலாம் பார்த்தா தான் மைண்டில் ரிலாக்ஸ் ஆகுமா? இப்போ படிச்சதுலாம் மைண்டில் ஏறுமா? சரி அப்படின்னா நல்லா பார்த்துனவங்க. ரோஜா பூ பார்க்கலாம் கூட அங்கே மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க ஊட்டியில்.
அதெல்லாம் கூட பார்த்து மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் படிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து 100 மார்க் வாங்கி காட்டணும். சரிம்மா சரிம்மா. இப்படிதான் நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்பா மகா போய் பின்னாடி போய் உட்காருங்க போங்க. இந்த பசங்க என்னென்ன சொல்லுதுங்க பத்தியா? ஏங்க குழந்தைங்கள பிஸ்கெட் எடுத்து கொடுங்க சாப்பிட்டான். சதீஷ் தான் இந்த மாதிரிலாம் பேசி நம்மளை இது பண்ணுவான். இப்போ இதுங்களும் அவன் கூட சேர்ந்து அவனை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தியா? நல்லா ஏமாத்துதுங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையாக கூட இருக்குமோ இந்த மாதிரி இயற்கை காட்சிலாம் பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி படிச்ச உடனே அப்படின்னு 1 மார்க் வந்துருமோ. நம்ம சதீஷ் சஞ்சயம் கூட இந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா இயற்கையெல்லாம் ரசிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா படித்து நிறைய மார்க் எடுங்கன்னு சொல்லணும்.